எங்கள் வீட்டில் பிரியாணி நெய்ச்சோறு செய்கிற மாதிரி தான் இந்த மஞ்சள் சோறும் அடிக்கடி செய்வோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு ஸ்பைசஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு இந்த ரம்பையில் தான் இதில் ஹைலைட்டு. எங்கள் ஊரில் என்ன பிரியாணி நெய்சோறு என்ன செஞ்சாலுமே இந்த ரம்பையில் சேர்ப்போம். இதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் இதுக்கு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அரிசிக்கு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க, தேங்காய் பாலும் தண்ணியும். இது வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செய்யணும். அப்புறம் வந்து ரேஷன் அரிசியிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள், உப்பு தேவையான அளவு, இவ்வளோ தான். இன்றைக்கி நாங்கள் நாட்டு அரிசி எடுத்துருக்குறோம். தேங்காய் பால் கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சா போதும். இது நடுவில் தண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி மட்டும் காய்ச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மஞ்சள் சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா, பை பை.